ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது எல்லாமே நம்ம வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதோட வந்துட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 1/2 வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 1/2 தக்காளி, 5லேருந்து 6 பீஸ் அளவுக்கு தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதையும் வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோட்டு இதில் சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதிலே தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸு, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிட்ட பிறகு அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இதில் வந்து ஒரு 1 மினிட் அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்ட பிறகு வேக வச்ச 5 முட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து 3 விசில் விட்டு இறக்கணும்னா சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி டேஸ்டிங்.